கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எங்களை கூடி வர செய்த கிருபைக்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவையான மன்னாவையும் காடைகளையும் ஏற்ற வேளையில் கொடுத்து அவர்களை திடப்படுத்தின தேவன், இந்த காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை எங்களுக்கு கொடுத்து கர்த்தரங்களை திடப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு பேசுகிற தேவன், இந்த காலை வேளையில் கர்த்தரங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் பேசப்படட்டும். நான் சிறுகவும் நீர் பெருகவும் மகிமைப்படவும் முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது மிகுந்த சந்தோஷம். சின்ன வயசில் ஸ்கூலில் ஏர்லி ஏஜ்லேருந்து அல்லது காலேஜ் போனதுக்கப்புறம் கூட விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்றவர்கள் யாராகிலும் இருப்பீர்களே ஆனால் உங்கள் கரங்களை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, குட். சரி, நான் விளையாண்டதில்லை பாஸ்டர். நான் ஒரு ஓட்ட போட்டிலேயோ ஒரு 100 மீட்டர் டேஷ்லேயோ 400 மீட்டர் டேஷ்லேயோ போனதில்லை. ஆனால் என்னுடைய நண்பர்கள் போயிருக்கிறாங்க, அல்லது என்னுடைய பிள்ளைகள், சில நேரங்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்களா, பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறப்போ உங்களை என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ அப்படி போயிருக்கிறவர்கள் இருப்பீர்களே ஆனால் கேன் யூ புட் எ ஹேண்ட்ஸ் அப்? உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிங்க பார்க்கலாம். குட், ஓகே. கத்த நல்லவர். சரி, நல்லா கவனிங்க. போட்டியில் பங்கேற்கிறவர்கள் ஒரு பக்கம் வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருந்தாலும் பல நேரங்களில் பார்ப்போமே ஆனால் இந்த போட்டியாளர்களை உற்சாகப்படுத்த வந்தவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஓடுகிறவர்களுக்கு ஈக்குவலாக ஆக்ரோஷமாய் அந்த ஓடுகிறவர்கள் ஜெயிக்கும்படியாய், வெற்றி பெற்றும்படியாய் அல்லது தோற்று போகாதபடிக்கு அவர்களை உற்சாகப்படுத்துகிறத நம்மளால் பார்க்க முடியும். எனக்கு அப்படி ஒரு அனுபவம் உண்டு. கல்லூரியில் வேலை பார்த்த நாட்களில் அமெரிக்கன் காலேஜில் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் டே வைக்கிறாங்களோ அதுக்குள்ளேயே ஸ்டாஃபுக்கும் தனியாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வைப்பாங்க. ஸோ ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் கலந்து கொள்ளுகிறதுக்கு. ஸோ அதில் இந்த டக் ஆஃப் வார் அப்படின்னு வைப்பாங்க. ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், மேல் ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மேல் ப்ரொஃபஸர்ஸ். இப்போ என்ன பண்ணோன்னா 2 பேரும் இருந்து அந்த கயிறு இருக்கிற போட்டி, அது அவ்வளவு சீரியஸாக இருக்கும்ன்றது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் அதாவது சின்ன பிள்ளை விளையாட்டு நினச்சிட்டு இருந்தோம். அப்போது அந்த ஒரு ஃபோட்டோ கூட என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். அதில் நான் அந்த கயிறு இழுக்கிறதுல என்னையை கொஞ்சம் சேர்த்து விட்டாங்க. கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறேன், நல்லா இழுப்பேன்னு நினச்சி சேர்த்து விட்டாங்க. அப்போ போய் கயிறு இழுக்கிறதுக்கு நான் கயிறை பிடிச்சிட்டு நிற்கிறேன். அந்த ஈவெண்ட் நடக்கிறப்போ ஃபோட்டோ எடுத்தவங்க முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை எங்ககிட்ட வந்து கொடுத்தாங்க. அதில் வாங்கி பார்த்தா கயிறு இழுக்கிற போட்டியில் பங்கேற்ற நான் எவ்வளவு ஆக்ரோஷமாக, நம்ம மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், இப்படி இருக்கும் அந்த ஃபேஸ்லாம். இப்போ நம்ம எவ்வளவு ஆக்ரோஷமாக இழுக்கிறோமோ அதை பார்க்கிலும் என் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண மற்ற ப்ரொஃபஸர்ஸ், ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டீமை சேர்ந்த மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எங்களை சுற்றி இருப்பாங்கல்ல, அவங்க ஃபேஸெல்லாம் பார்த்தா அது அதை விட ரண கொடூரமாக இருக்கும். விட்றாதடா சாமியலு, இழுத்துருடா அப்படின்னு பயங்கர உற்சாகமாக அந்த ஃபோட்டோ பார்த்தா அதில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும். அதில் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ வெறி இருக்கும். ஜெயிச்சிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு. நல்லா கவனிங்க. வாழ்க்கை பல நேரங்களில் வேதாகமம் அதை ஒரு ஓட்டப்பந்தயத்தோடு, ஒரு ரன்னிங் ரேஸோடு ஒப்பிடுவதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த ஓட்டம் என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை பல நேரங்களில் வேதம் ஓட்டப்பந்தயத்தோடு ஒப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. எப்படி ஒரு ஓட்டப்பந்தயத்திலோ அல்லது ஒரு கேம்லையோ நாம் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நாம் தோற்றுவிடக்கூடாது என்று விரும்புகிறவர்கள், நாம் வெற்றி பெற்றுவிட வேண்டும், அந்த பரிசை பெற்றுவிட வேண்டும் என்று விரும்புகிற வெல் விஷஸ், நலம் விரும்பிகள் நம்மை சுற்றிலும் இருந்து விற்றாத ஓடு. இந்த அத்லட்டிக்ஸ்லாம், ப்ரொஃபஷனல் அத்லட்டிக்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கரமாக கத்துவாங்க, மாப்பிள்ளை இழுத்துருடா, விட்டுறாதடா, அவ்வளோதான்டா, வந்துருச்சுடா அப்படின்னு. அவ்வளவு வாஞ்சை அவர்களுக்கு இருக்குமே. ஆனால் இந்த உலக ஓட்டமாகிய நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த வாழ்க்கை ஓட்டத்தில், நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை என்னும் ஓட்டத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்கும்படியாய் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய வார்த்தையை கொண்டு உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதன் 35வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 35வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஓகே, குட். சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஆமென். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. எப்படி ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுறவங்கள அவங்க கூட இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணுவாங்களோ, அதே போல இல்லை, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த வாழ்க்கை என்கிற ஓட்டத்தில் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் பிரயாசங்களை, உங்கள் தைரியங்களை நீங்கள் விட்டு விடாமல் இன்னும் வைராக்கியமாய், இன்னும் உற்சாகமாய் தொடர்ந்து ஓடும்படிக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். அதைத்தாங்க எபிரேய ஆக்கியோன் எபிரேய பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் காண்பித்து போன முன்மாதிரியான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழுகிற ஒரு பிள்ளைக்கு தைரியம் என்பது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். இந்த தைரியம் இல்லாமல் இந்த பூமியில் நீங்களும் நானும் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், எவ்ரி அதர் சேலஞ்ச் அது நமக்கு ஒரு புதிய ஒரு பேட்டில், ஒரு புதிய போர்க்களத்தை நமக்கு கொடுக்கிறது. அந்த போர்க்களத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஒரு தைரியம் அவசியம். அதற்கு ஒரு தைரியம் அவசியம். இந்த ஓட்டத்தை எப்படி வேண்டுமானாலும் ஓடலாம் என்பதற்கு இது தேவையில்லை. இந்த ஓட்டத்தை எப்படியாவது ஓடி முடிச்சிடணும் பாஸ்டர். கழுதை இந்த வாழ்க்கை பிறந்துட்டோம், இந்த பிறப்பை வாழ்ந்து தொலைச்சிடணும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, வாழ்ந்து தொலைக்கணும். வாழ்ந்து தொலைக்கிறதற்காக இன்றைக்கு கர்த்தர் பேசவில்லை, வாழ்ந்து ஜெயிப்பதற்காக கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எனவே எப்படி வேண்டுமானாலும் ஓடலாம் என்பதற்காக அல்ல, நாம் ஜெயிக்கும்படி ஓட வேண்டுமே ஆனால் நம்முடைய தைரியத்தை இழக்காமல் இருப்பது மிக மிக அவசியம். வாட் இஸ் திஸ் தைரியம்? போல்ட்னஸ். ஆங்கில வேதாகமத்தில் இதற்கு 2 விதமான வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னும் சில வேர்ஷன்ஸில் போல்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக போல்ட்னஸ் என்கிற பதத்தை, அந்த வார்த்தையை பிரயோஜனப்படுத்த விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. மாம்சீக தைரியம், ஃபிசிக்கல் போல்ட்னஸ், இட் இஸ் சப்ஜெக்டிவ். இந்த மாம்சீக தைரியம் என்பது அது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இருந்து விடுவது இல்லை. நம்ம வழக்கமாக கேட்கிற 2 வார்த்தைகள், மனிதர்களால் பேசப்படுகிற 2 வார்த்தைகள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு சிலரை குறித்து சொல்லுவாங்க, அவங்க பெரிய தைரியசாலிப்பா, அவன் பெரிய தைரியமான ஆளுப்பா அப்படின்னு சொல்கிறத பார்த்துருப்பீங்க. உடனே நம்ம நினைப்போம், அவங்க பயங்கரமான ஆளு போல், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க போல், பயங்கர ஸ்ட்ராங் போல், எல்லாத்துலேயுமே அவங்க போல்டாக இருப்பாங்க போல் அப்படின்னு. ஆனால் அதே நபரை குறித்து கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, அவர் பெரிய தைரியமான ஆளுப்பா, ஆனால் இந்த விஷயத்தில் உடஞ்சு போயிட்டாப்புல ஆள், அவர் பயங்கரமான தைரியசாலி தான், ஆனால் பாரு இந்த விஷயத்தில் அவரால் இருக்க முடியலையே அப்படின்னு. நல்லா கவனிங்க. மாம்ச தைரியம் என்பது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் நம்மை பலவான்களாய் மாற்றும், பலவான்களாய் காமிக்கும். ஆனால் இன்னொரு காரியத்தில் நம்மை பலவீனர்களாய் மாற்றிவிடும். நிறைய பேரை பார்க்குறோம். ஒரு காரியத்தில் உதாரணத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து நின்று ஒரு சண்டை போடுவார் அப்படின்னா பயங்கரமான தைரியசாலி. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களில் சில பேரை நேற்று 1 மணிக்கு மேலே வேலைக்கு போயிட்டோ அல்லது வெளியூருக்கு போயிட்டோ கல்லறை வழியாக சுடுகாடு வழியாக நடந்து வர சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, நான் டவுனுக்குள்ளேயே ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் வந்துடுறேன், நைட் என்னால் வர முடியாது. நல்லா கவனிங்க. நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுவது, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புவது இந்த மாம்சீக தைரியத்தை பற்றி அல்ல, ஆவிக்குரிய தைரியத்தை பற்றி நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதென்ன பாஸ்டர் ஆவிக்குரிய தைரியம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், அது ஒரு ஆவிக்குரிய நிலை. இட்ஸ் அ ஸ்டேட், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட். அது ஒரு வளர்ச்சி, அது ஒரு முதிர்ச்சி. ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்த்து விடுறோம், எல்கேஜி படிக்கிற பிள்ளை, அது ஒரு நிலை, அது ஒரு ஸ்டேட். அதே பிள்ளை யூகேஜி வந்துருச்சுன்னா அது ஒரு ஸ்டேட். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டா அது ஒரு நிலை, 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டா அது ஒரு நிலை, 12th முடிச்சுட்டா அது ஒரு நிலை, காலேஜ் போயிட்டா அது ஒரு நிலை. இப்போ இந்த நிலைகள், இந்த ஸ்டேட் எதை வைத்து நிதானிக்கப்படுகிறது என்றால், பிள்ளைகளின் அறிவு முதிர்ச்சியை பொறுத்து நிதானிக்கப்படுகிறது. இப்போ அதைத்தான் எக்ஸாம் வச்சு பார்க்குறாங்க. 10th எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டா 11th போகிறதுக்கான நிலையை, அந்த அறிவு நிலையை, அந்த முதிர்ச்சியை பிள்ளை அடைகிறா, போகலாம். ஒருவேளை இல்லை என்றால் மறுபடியும் 10th படிக்கணும். காரணம், வயசு போகலாம், ஆனால் அந்த நிலை என்ன செய்யலை. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற இந்த தைரியம், நீங்களும் நானும் விட்டுவிடக்கூடாத தைரியம், இட்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட். அது ஒரு ஆவிக்குரிய நிலை என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன ஆவிக்குரிய நிலை என்றால் என்ன?
வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்குள்ளிருக்கிற ஒரு வாஞ்சையை, ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது அந்த வசனத்தில் பார்க்க முடியும். என்ன நம்பிக்கையை சொல்றாருன்னா, ஜீவனாலாவது சாவினாலாவது என் சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்படுவார் என்கிற நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதுதான் அந்த ஆவிக்குரிய தைரியம். இதை ஆவிக்குரிய வாழ்க்கையில துவக்கத்தில் இருக்கிறவர்களிடத்துல பவுல் ரொம்ப அழகா நிருபங்களில் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். சிலர் பாலுண்கிற குழந்தைகளா இருக்கிறார்கள். அவங்க they are in the beginning stage of spiritual growth. இப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, இப்பதான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க. பட் there are some people, இன்னொரு கேட்டகரி இருக்கிறது, அவர்கள் திட ஆகாரம் உண்கிற முதிர்ந்தவர்கள். இப்ப நல்லா கவனிங்க, உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையில கர்த்தர் அப்படி பார்க்கிறார். நீங்களும் நானும் ஆவியில் முதிர்ந்தவர்களாய் இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ஆஃப் போல்ட்னஸ், ஆவிக்குரிய நிலை என்கிற தைரியத்தை அடையும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். இந்த தைரியம் இருந்தால் தான் நீங்களும் நானும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ள முடியும். வேதத்தில் நீங்களும் நானும் அநேக முன்னோர்களை பார்க்கிறோம். ஆபிரகாம் தொடங்கி அப்படியே ஒவ்வொருத்தராக பார்ப்போமே. ஆனால் இவர்கள் எல்லாரும் ஒவ்வொரு சூழ்நிலையில தங்களுக்குள் இருந்த இந்த ஆவிக்குரிய தைரியத்தை வெளிப்படுத்தினதை பார்க்க முடிகிறது. அவர்கள் செய்த எல்லா காரியங்களிலும் வெளிப்படையாய் ஆவிக்குரிய தைரியம் என்கிற வார்த்தை இல்லாவிட்டாலும் மறைமுகமாய் they have a boldness. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. What was the boldness? ஆபிரகாமுக்குள்ள எந்த தைரியம் அதை செய்ய வைத்தது? பவுல் சொல்லுகிறார், மரணமானாலும் ஜீவனானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் நிர்வாணமானாலும் தேவதூதரானாலும் கிறிஸ்துவின் அண்டை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்படின்னா எந்த தைரியத்தில் அதை சொல்லுகிறார்? அவங்கெல்லாம் ஒரு தீர்மானத்தில், ஒரு ஆவிக்குரிய நிலையில் இருந்தார்கள். என்ன தெரியுமா? நான் ஜீவனால் மாத்திரம் அல்ல, சாவினாலும் கூட கிறிஸ்து என்னில் மகிமைப்படுவதற்கு, தேவன் என்னில் மகிமைப்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிற அர்ப்பணிப்பு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பல நேரங்களில் ஜீவனால் கிறிஸ்து என்னில் மகிமைப்படுவார் என்றால் அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், கர்த்தர் நல்லவர். சாவினாலும் மகிமைப்படுவார் அப்படின்னா பாஸ்டர் அப்படின்னு ஒரு இழிவு எடுத்துறோம். ஆனால் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பவுல் எழுதிட்டு 21வது வசனத்தில் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் சொல்லிட்டு அடுத்த வசனம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு உண்மை கிறிஸ்தவனால தைரியம் அதை சொல்ல முடியணும். நான் வாழ்ந்திருந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நான் தாழ்ந்திருந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நான் பெற்றுக்கொண்டாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நான் இழந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நான் சாப்பிட்டாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், நான் பட்டினியாய் இருந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் வாழ்க்கையில் உயர்வு மாத்திரமல்ல, நான் தாழ்ந்தாலும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி பாஸ்டர், அதோடைய விளைவு என்னவா இருக்கணும்னா கிறிஸ்து என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த உத்தரவாதத்தை, இந்த ஆவிக்குரிய நிலையை அடைகிறார்களோ அவர்களை கர்த்தர் பெரிய லெவல் எடுத்து பயன்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னா ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் யோபுவே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் அந்த ஆவிக்குரிய தைரியத்தை கவனிக்க வேண்டிய விஷயம், நாம் எந்த அளவிற்கு இந்த ஆவிக்குரிய காரியத்தில் தைரியமாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நீங்களும் நானும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் உறுதியாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும். ஒரு 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 சின்ன கதையை சொல்கிறேன்னே. பாப்பாவோட ஸ்கூலில் ஒரு ஸ்பீச் காம்படிஷன், ஸ்டோரி டெல்லிங், ஸ்டோரி நேரேஷன் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு கதை சொல்லி கொடுத்தோம். அதில் பாருங்கள், 2 நண்பர்கள், 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்கன்னா கேட்காதீங்க, இது கதை, சரி, அதனால் ஆராயக்கூடாது. ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் சொன்னாராம், நண்பா, இந்த காடு ரொம்ப மோசமான காடு, ரொம்ப அடர்ந்த காடு, கொடிய மிருகங்கள் நிறைந்த காடு, எந்த பக்கம் இருந்து எந்த அனிமல் வரும்னு நமக்கு தெரியாது,
ஸோ என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ என்னை விட்டு போகக்கூடாது. சரியா? 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அதை எப்படி தப்பிக்கணும், என்ன பண்ணணுன்றது நம்ம பிளான் பண்ணணும். என்ன ஆனாலும் தனியாக போயிடக்கூடாதுன்னு சொன்னாராம். உடனே அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் ஓகே நண்பா அப்படின்ட்டு போனாங்களாம். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு புதர்லேருந்து ஒரு பெரிய கரடி வந்துருச்சான். வந்த உடனே என்ன ஆனாலும் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன நண்பன் அவரை விட்டுட்டு பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறிட்டாரான். இப்போ கீழே இருந்த நண்பனுக்கு என்ன செய்யன்னு தெரியல, மரம் ஏற தெரியாது. உடனே எப்போயோ யாரோ சொன்ன ஞாபகம், செத்தவர்களை போல நடிப்போமே, என்னால் கரடி போயிடும் அப்படின்னு. உடனே அவர் டப்புன்னு படுத்து அப்படியே செத்தவர்களை போல் ஆயிட்டாராம். கரடி வந்துச்சு, அப்படியே அவர் அப்படியே ஸ்மெல் பண்ணுச்சு. அப்படியே ஒரு மூஞ்சியில், அப்படியே ஒரு கண்கள் பக்கத்தில், அவருடைய தலையை, அவருடைய காதை அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒரு சில நிமிடங்களில் அப்படியே கரடி பேசாமல் போயிடுச்சான். உடனே மரத்து மேலே ஏறி இருந்த நண்பர் கீழே இறங்கி வந்தாராம். இவரும் எந்திரிச்சிட்டாரு. அப்போது கேட்டாராம் மரத்து மேலே ஏறி இருந்த நண்பர், கரடி வந்து உன் காதில் ஏதோ சொல்லிச்சே நண்பா, என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டாரா. உடனே அந்த படுத்திருந்த நண்பர் சொன்னாராம், உன் பழக்க வழக்கத்தை முதல்ல கட் பண்ணணும்னு சொல்லிச்சுரா. இவனை மாதிரி ஆளுக கூடையெல்லாம் சேர்ந்து எங்கேயும் போகாத, இவங்க எந்த நேரம் வேணாலும் உங்களை கலட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னாராம். நல்லா கவனிங்க, ஒரு நட்பையோ ஒரு உறவின் ஆழத்தையோ நம்ம எதை வைத்து மதிப்பிடுகிறோம் என்றால், அந்த நண்பரோ அல்லது அந்த உறவோ மேன்மையாக இருக்கும் பொழுது, ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது அவர்களோடு ஐக்கியம் கொள்வதை வைத்து அல்ல, அவர்களுடைய தாழ்மையில், அவர்களுடைய வீழ்ச்சியில், அவர்களுடைய போராட்டத்தில், அவர்களுடைய சோதனைகளில் அவர்களோடு எந்த அளவிற்கு ஐக்கியம் கொள்ளுகிறோம் என்பதை வைத்துத்தான் ஒரு நட்பையோ ஒரு உறவையோ நாம் மதிப்பிடுகிறோம். பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆபத்தில் உதவுகிறவனே உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நேரங்களில் இல்லை, ஒரு ஆபத்துனா என் கூட இருக்கணும். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் அப்படி இருக்கணும். இன்றைக்கு பல நேரங்களில் நான் ஏற்கனவே சொன்னது போல, வாழ்ந்தா ஸ்தோத்திரம், தாழ்ந்தா ஆத்திரம் வந்துடுது நமக்கு, ஆத்திரம். ஆனால் இன்னைக்கு நம்ம தியானிக்கிற இந்த வசனம் பிலிப்பியர் 1:20 ரொம்ப அழகாக பவுல் சொல்கிறாரு பாருங்க. ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டாம். தட் இஸ் மை அல்டிமேட் கோல். அது மட்டும் நடந்தால் போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், பாஸ்டர் நான் தைரியமாக சொல்லுவேன் பாஸ்டர், ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் என் சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்படுவார் என்கிற அந்த வாஞ்சையும் நம்பிக்கையும் எனக்கு இருந்தால் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த தைரியம், இந்த ஆவிக்குரிய தைரியம், இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ். இது மற்றவர்களை உருவாக்குமே தவிர ஒரு நாளும் மற்றவர்களை உடைக்காது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குன்னா, இன்றைக்கு பல நேரங்களில் நடைமுறையில் பார்ப்போமே, ஆனால் தைரியம் என்றாலே யாரையாவது காயப்படுத்துவது, யாரையாவது சிறுமைப்படுத்துவது என்கிற எண்ணம். சோஷியல் மீடியாவில் நிறையா பேர் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருப்பாங்க. ஒரு கிளாஸுக்கு இன்னொரு கிளாஸுக்கு சண்டை. அந்த காலத்தில் நாங்கள் சண்டை அப்படிலாம் சண்டை வரும், அது சகஜம். டஸ்டரை தரமாட்டான், சாப்பீஸ் தரமாட்டான்னு சண்டை வரும். வந்துச்சுன்னா போய் திட்டுவோம், இல்லாட்டி அடிப்போம், செய்வோம். அது அப்படியே முடிஞ்சிடும். மேக்ஸிமம் டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் அப்படியே முடிச்சு சாரியா சாரியா தெரிஞ்சு அவங்க நம்மளை ரொம்ப பயங்கரமாக அடிப்பாங்கடா, அதனால் வேணாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சமரசமாயிருவோம். ஆனால் இப்போ 2 கிளாஸுக்கு சண்டை வருது. அதில் ஒருத்தர் போய் சண்டை போடுறான் ஒரு பையன். அடுத்த நாள் அவன் ஃபோட்டோ எடுத்து அப்படியே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் போட்டு சுற்றி தீ விட்டு புகையை விட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு தலை கெத்து, அவர் இப்படி பண்ணிட்டாரு மாசு அப்படி இப்படின்னு போட்டு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துரும். அவர் வீரன், அவர் தைரியசாலி. அப்படின்னா என்னப்பா அப்படின்னு, யாருக்கும் பயப்பட மாட்டார். அப்பா அம்மாவுக்கு பயப்பட மாட்டார், ஆசிரியருக்கு அடங்கவே மாட்டார். சரி, பெரியவங்களுக்கு ஆஹா, ஏன்பா, அவர் வீரன், அவர் தைரியசாலி. சமீபத்தில் வலைதளத்தில் ஒரு காணொலி ஒன்றை பார்க்க நேர்ந்தது. தமிழகத்தில் இன்றைக்கும் பிரபலமாக இருக்கிற ஒரு குற்ற பின்னணியுடைய நபர். அவரை போய் ஒரு யூடியூப் சேனல்லேருந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் அவர் பேசும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப காலமாக அவரை பற்றி தெரியும், ஆனால் அவர் பேசுகிறப்ப ரொம்ப ஆச்சரியம். அவர் கண்ணீர் விட்டு அழுகாத குறை. நான் சொன்னேன்ல, இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் ரீல்ஸில் அப்படியே ஃபயர் விடுறது, அவருக்கெல்லாம் ஏகப்பட்ட பல வருஷமாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. பல வருஷமாக அவரை தூக்கி கொண்டாடி கொண்டு இருக்கிற வீரன், இவரை போல ஒரு ஆம்பளை ஊர்லேயே இல்லைன்ற அளவுக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர் அந்த வீடியோவில் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் கண்ணீர் விட்டு அழுகாத குறை. அவர் சொல்லி வேதனைப்பட்டது என்ன தெரியுமா, ஒரு சராசரி மனிதன் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எந்த காரியத்தையும் என்னால் அனுபவிக்க முடியவில்லை. காரணம், உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம், உயிருக்கு எதிராக இருக்கிற அச்சுறுத்தல், ஓடணும், ஒளியணும்,
எங்கே போனாலும் ஃப்ரீயாக போக முடியாது. ஒரு சொந்த குடும்பத்தில் ஒரு விசேஷனா வர முடியாது. அவ்வளவு வேதனைப்பட்டு அதான் கவனிங்க. அந்த பயமெல்லாம் ஒரு பக்கம் உள்ள இருந்தாலும், இந்த வேதனையெல்லாம் ஒரு பக்கம் உள்ள இருந்தாலும், முன்னாடி போயிட்டு இருக்கிற மாஸ்க் என்ன தெரியுமா? முகமூடி என்ன தெரியுமா? தைரியசாலி. தைரியசாலி. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்ம தியானிக்கிற தைரியம் அப்படிப்பட்டதல்ல. இது மற்றவர்களை உடைக்கிறதோ, மற்றவர்களை அவமதிக்கிறதோ, மற்றவர்களை கீழ்ப்படுத்துகிறதோ, மற்றவர்களை தரம் தாழ்த்துகிறதோ அல்ல. இந்த ஆவிக்குரிய தைரியம் நம்மோடு சேர்ந்து நம்முடன் இருக்கிறவர்களை உருவாக்குகிற ஆவிக்குரிய தைரியம். ஹல்லேலூயா. இது நம்மோடு கூட இருக்கிறவர்களை சேதப்படுத்துகிறது அல்ல, நம்மோடு இருக்கிறவர்களை சேர்த்து உயர்த்துகிற ஆவிக்குரிய தைரியம். நம்மோடு கூட இருக்கிறவர்களை கீழ்ப்படுத்துகிறது அல்ல, நம்மோடு கூட இருக்கிறவர்களின் காயங்களை கட்டுகிற ஆவிக்குரிய தைரியம். இந்த ஆவிக்குரிய தைரியம் உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டும். அதுதான் எபிரெயாக்கியோன் சொல்லுகிற அந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்களும் நானும் அதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த தைரியத்தோடு வாழும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன், ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய தைரியம் எனக்கு உண்டாகட்டும் அப்பா, இந்த ஆவிக்குரிய தைரியம் எனக்கு உண்டாகட்டும். இந்த தைரியம் நமக்குள்ளிருந்து வெளிப்படுவதை சில காரியங்களை வைத்து நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த ஆவிக்குரிய தைரியம் எனக்கு இருக்குமே ஆனால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய தைரியம் பெற்ற மனிதனாக இருப்பானே ஆனால், அது எப்படியெல்லாம் வெளிப்படும் என்பதை குறித்து சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். முதலாவது காரியம் the bold will speak. the bold will speak. தைரியசாலிகள் துணிந்து பேசுவார்கள். என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, தைரியசாலிகள் துணிந்து பேசுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9வது அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் 9:29. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து இந்த வசனம் பேசுகிறது பாருங்க. இந்த வசனம் பேசப்பட்ட இந்த மொமெண்ட்ல, இந்த பேக்ரவுண்ட்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாராலும் அறியப்பட்ட அப்போஸ்தலனாய் ஊழியத்தை பயங்கரமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கவில்லை. அப்போதான் அந்த டிரான்சிஷன் நடந்திருக்கிறது. சவுலாய் இருந்தவரை ஆண்டவர் ஒரு என்கவுண்டர் பண்ணி பவுலாய் மாற்றி இருக்கிறார். இன்னும் அநேகர் அவரை பவுலாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாதி பேர் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, அவர் பவுலா மாறிட்டாரு, ரட்சிக்கப்பட்டுட்டார், ஆண்டவர் அவரை தொட்டுட்டாரு, இவர் தேவனுடைய பிள்ளையா மாறிட்டாருன்ற ஒரு நிச்சயத்துக்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 50% எப்படி இருக்கிறாருன்னா, ஒருவேளை இவர் இன்னும் சவுலா இருப்பாரோ, பவுலு தான், ஆனாலும் ஒருவேளை வேற எதுவும் அஜெண்டாவோட உள்ள வந்திருப்பாரோ, ஒருவேளை வேற எதுவும் ட்ரிக்கா இருக்குமோ. நல்லா கவனிங்க. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில பவுலை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து. இப்போ ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேனே, இவ்வளவு தைரியமாய் பேசுவதற்கு எவ்வளவு தைரியமா? கிரேக்கர் பவுலை கொலை செய்ய எத்தனம் பண்ணுகிற அளவிற்கு தைரியமாய் பேசி இருக்கிறார். இப்போ எந்த அளவிற்கு ஒரு வைராக்கியத்தோடு பேசியிருப்பார்னு பாருங்களேன். இப்போ நல்லா கவனிங்க, எந்த தைரியத்தில் பவுலுங்க பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அது கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த தைரியத்தில் பவுல் பேசியிருப்பார்? அவர் சவுலா இருந்த பொழுது அவருக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு. என்ன தெரியுமா? இப்போ என்னப்பா நீ வாட்டுக்கு வர, அடிக்கிற செய்கிற, எந்த தைரியத்தில் பண்ணுறேன்னா அப்படியே கையில் இருந்து அந்த தோல் சுருளை எடுத்து காமிச்சிருப்பார். ராஜாவின் கட்டளை இருக்குப்பா, நான் சும்மாலாம் வரல, ராஜாட்ட போய் முத்திரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன், பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து எல்லாத்தையும் ஜெயிலில் போடுறேன், பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்து துன்பப்படுத்துகிறேன். இந்த ஆர்டர் காப்பி மாத்திரம் அல்ல, என்னோடு கூட வீரர்களும் இருக்கிறாங்க. அவருக்கு அப்போ ஒரு தைரியம் இருந்திருக்கும். இப்ப யாருமே இல்லையே. எந்த தைரியத்தில் பவுல் பேசியிருப்பார்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு தைரியம், இந்த மாம்சத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாமல் ஜீவனாலும் சாவினாலாவது என் சரீரத்தின் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார் என்கிற அந்த நம்பிக்கையும் அந்த வாஞ்சையும் பவுலை பேசும்படி தைரியப்படுத்தினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது, தைரியசாலிகள் துணிந்து பேசுவார்கள். துணிந்து பேசுவார்கள். உண்மையை அறிந்த எல்லாராலும் பேச முடிகிறது இல்லைல்ல? உண்மையை அறிந்த எல்லாராலும் பேச முடிகிறது இல்லை. பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் அறிந்திருந்தாலும் அதை பேசுவதற்கான தைரியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எப்படி பேசுறது? வீட்டில் ஒய்ஃபோ அல்லது பிள்ளைகளை வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிட வாங்க அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அப்படியா
நாட் தட் வே, அப்படி இல்லை. இந்த வேதம் எதை சரி என்று சொல்லுகிறதோ, இந்த வேதம் எதை நியாயம் என்று சொல்லுகிறதோ, இந்த வேதம் நீங்களும் நானும் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை துணிந்து சொல்லுவது, அதை துணிந்து சொல்லுவது. பல நேரங்களில் நீங்களும் நானும் இந்த நியாயத்தை, இந்த நீதியை, வேதம் அனுமதிக்கிற காரியங்களை அறிந்திருந்தாலும் அதை சொல்வதற்கான துணிவும் தைரியமும் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை. வேதத்தில் ஒரு அருமையான உதாரணம் பேதுரு. ஆண்டவரோடு 3.5 வருஷம் ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறார். ஈவன் இந்த மோஸ்ட் பிகெஸ்ட் மிராக்கிள்ஸ் இருக்குல்ல, வண்டர்ஃபுல் மிராக்கிள்ஸ், அதில் எல்லாம் ஆண்டவர் பேதுருவை தன்னோடு இணைத்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அவ்வளவு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு சீஷர். இவர் தான் மேசியா என்பது அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் கைது பண்ணி கொண்டு போகப்பட்ட பிறகு அவர்கிட்ட போய், நீ அவர் கூட தானே இருந்த அப்படின்னு கேட்டா, அவர் எனக்கு தெரியவே தெரியாது, அவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆனால் அதே பேதுரு சேவல் கூவின பின்பு, இயேசு கிறிஸ்து அவரை பார்த்த பின்பு மனங்கசந்து அழுகிறார். ஒரு நாள் வந்தது, எந்த யூதர்களுக்கு பயந்து, எந்த யூதர்களுக்கு மத்தியில் தன்னை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் என்பதை வெளிப்படுத்த மறுத்தாரோ, அதே யூதர்களுக்கு முன்பாக தைரியமாய் எழும்பி நின்று, யூதர்களே, என் சொல்லுக்கு கேளுங்கள், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தைரியமாய் பேசினதை பார்க்க முடிகிறது. வாட் வாஸ் த டிஃபரன்ஸ்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? மறுதலித்த பேதுருவுக்கும் தைரியமாய் பகிரங்கமாய் பிரகடனப்படுத்தின பேதுருவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, முற்கால பேதுரு தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக மறுதலித்தார். எனக்கு அது ஆபத்து வந்துருமோ, என் உயிருக்கு ஆபத்து வருமோ, அவரோடு சேர்ந்து என்னையும் சிலுவையில் அறைந்து விடுவார்களோ, ஜனங்கள் எனக்கு விரோதமாய் திரும்பி விடுவார்களோ என்கிற பயம். ஆனா இப்ப பிற்கால பேதுருவுக்கு ஒரு நம்பிக்கை, ஜீவனாலாவது சாவினாலாவது என் சரீரத்தினாலே கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை. இப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு. அதிகபட்சம் என்ன செய்வீங்க? நீ சிலுவையில் அறைவீங்க, அவ்வளவுதானே. அப்படி அரைஞ்சாலும் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், நான் இந்த இயேசுவை தைரியமாய் பேசுவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தைரியம், அந்த பேசுகிற தைரியம். இன்னைக்கு நீங்கள் நானும் எதை பேசுறோம்? நீங்கள் நானும் அறிந்த உண்மைகளை பேசுகிறோமா? நம்முடைய குடும்பங்களில், கணவன் மனைவிக்கு இடையில, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில, நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்முடைய உறவுகளுக்கு மத்தியில். What do we speak? பல நேரங்களில் பொய்யின் மாயையில் சிக்கிக் கொள்ளுகிறோம். அது ஈஸியா இருக்கும் நம்மை வஞ்சிக்கிறது. இப்படி ஒரு பொய் பேசிட்டா, உண்மைக்கு புறம்ப ஒரு காரியத்தை சொல்லிட்டா, அவங்க மூலமா நமக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சிடும். உண்மைக்கு புறம்பா இப்படி ஒரு காரியத்தை, ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிடும். அல்லது வேதத்தின்படி இது சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என் மேல அவங்க வச்சிருக்கிற பாசம் போயிடும். பாஸ்டர், நீங்கள் நான் எதை பேசுகிறோம்? பேதுருவை போல, பவுலை போல தைரியமாய் வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை சரியை சரி என்றும் தவறை தவறு என்றும் சொல்லுகிற தைரியம். ஆனால் கவனிங்க, பல நேரங்களில் இப்போ நான் சொன்னது போல், நான் உண்மையை பேசுனா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, நான் உண்மையை பேசினா அவங்க என் மேலே வச்சிருக்கிற பாசம் போயிடும், நான் உண்மையை பேசினா அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க, அதனால் நான் வேற வழி இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு உண்மையை சொல்லட்டுமா? நீங்கள் உண்மையை சரி என்று பேசாவிட்டால்தான் நீங்கள் தெரிஞ்சே அவங்கள படுகொலியில் தள்ளுறீங்கன்னு அர்த்தம். அதான் புரிஞ்சுக்கணும். சரி என்று நீங்கள் அறிந்த ஒரு காரியத்தை அறிந்தும் அவர்களுக்கு வெளிப்படுத்தாது இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தெரிந்தே அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறீர்கள். மாறாக உண்மையை உண்மை என்று, சத்தியத்தை சத்தியம் என்று, சரியை சரி என்று சொல்லுவீர்களே ஆனால், தவறை தவறு என்று சொல்லுவீர்களே ஆனால், நீங்க அவர்களை உருவாக்குகிறீர்கள் அர்த்தம். நீங்க அவர்களை காப்பாற்றுகிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு தைரியசாலியாய் நீங்க துணிந்து பேசும் பொழுதுதான் நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஒருவேளை நீங்க பேசுற அந்த மொமெண்ட்ல உங்கள் வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நாட் ஆல் த டைம். நீங்க சரி என்று பேசுகிற எல்லா நேரமும் ஜனங்கள் அப்படியே ரோஜாப்பூ மாலை போட்டு உங்களை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்ல முடியாது. பேதுரு தான் அறிந்த சத்தியத்தை பேசும் பொழுது, பவுல் தான் அறிந்த சத்தியத்தை பேசும் பொழுது, கிரேக்கர்கள் கல்லெறிந்து அவரை கொலை செய்ய பார்த்தார்கள்.
எல்லா நேரமும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் you might be discouraged. நீங்கள் அவமானப்படுத்தப்படலாம், நீங்கள் அவமதிக்கப்படலாம். நான் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ அவங்க புரிந்து கொள்ளலை, ஒரு நாள் வரும், அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் நான் பேசினது சரி என்பதை. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு தன்னை தேவகுமாரனாய் வெளிப்படுத்தின பொழுது அவரை சிலுவையில் அறையுங்கள்னு சொன்ன உலகம், இன்றைக்கு உலகம் பூரா அந்த இயேசுவை கொண்டாடுறாங்க. உலகம் பூரா இயேசுவை கொண்டாடுறாங்க. அன்றைக்கு நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்ன பொழுது இவன் தேவதூஷணம் சொல்லிவிட்டான் என்று சொல்லி அவரை துணிகரமாய் கொலை செய்ய பார்த்த கூட்டம், இன்றைக்கு உலகமெல்லாம் அந்த தேவகுமாரன் எப்படா வருவார்னு அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாள் வரும்பொழுது ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். It might be your husband, it might be your family, it might be your relatives, it might be your friends. தைரியசாலிகளாய், வேதம் சொல்லுகிற நியாயங்களை, வேதம் சொல்லுகிற சரி தவறை துணிந்து பேசுகிறவர்களாய், உண்மையினால் வருகிற, உண்மையை பேசுகிறதுனால் வருகிற பின்விளைவுகளுக்கு பயப்படாமல். நான் உண்மையை பேசினா அப்படி பண்ணிடுவாங்க பாஸ்டர், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் அறிந்த உண்மையை தைரியமாய் துணிந்து பேசுங்கள், துணிந்து பேசுங்கள். இன்றைக்கு பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, பிள்ளைகளுக்கு நோ சொல்ல முடியலை, அந்த தைரியம் இல்லை. பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு காரியம் கேட்டாங்கன்னா அதை நோ சொல்றது இல்லை. அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? பாஸ்டர். அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு காரியத்தை நோ சொல்ல முடியாது. அதனால நீ போய் பாஸ்டர்கிட்ட கேட்டுக்கோ, ஏன்னா பாஸ்டர் எப்படி எஸ் சொல்ல மாட்டார்ல, பாஸ்டர் எப்படி நோதான்னு சொல்லுவார். அதனால நான் சொல்றதுக்கு போல பாஸ்டர் சொல்லிட்டோம். நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் சொன்னா என் பிள்ளை என் மேலே வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சிரும் பாஸ்டர். சரி, நான் சொன்னா அப்பப்போ வந்து சர்ச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து ஜாம் பண்ணுறவங்க, ஆலோசனை கேட்குறவங்க கேட்காம போவாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் எஸ் சொல்லி அல்லது நோ சொல்லாமல் என் பிள்ளையை கெடுக்கிறதை பார்க்கலாம், நான் நோ சொல்லி என் பிள்ளை வாழுகிறது நலமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாத்தானை பார்க்கிறோம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் தாவீதிடத்தில் பத்சேபாளோடு செய்த குற்றத்தை குறித்து தாவீதுக்கு உணர்த்தும்படியாய் நாத்தானை கர்த்தர் அனுப்புகிறார். இப்போ போய் நாத்தான் ஒரு 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 எக்ஸாம்பிளோட, ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட அதை விளக்குகிறார். அந்த இல்லஸ்ட்ரேஷன் தெரியும். பணக்காரனுக்கு நிறைய ஆடுகள், ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு, பிள்ளையை போல வளர்த்தார். இந்த ஏழை வளர்த்த ஆட்டை அந்த பணக்காரன் எடுத்து என்ன செஞ்சிட்டாரு? அறுத்துட்டார். இப்போ இந்த எக்ஸாம்பிளை, இந்த இல்லஸ்ட்ரேஷனை எதற்காக நாத்தான் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார் என்பதை அறிவதற்கு முன்பதாகவே தாவீது வெறி ஆகிறாரு, டென்ஷன் ஆகிறாரு. நாத்தான் கேட்குற, அந்த மனுஷன் யாருன்னு சொல்லுங்க, 10 நிமிஷத்தில் அறுத்து போட்டுறான் அவனை. யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் நாத்தானோட இடத்துல இருந்திருப்போமே. ஆனால் ஒரு செகண்ட் யாரோ ஒருத்தர் இப்படி செஞ்சார்னு சொன்னதுக்கே தாவீது இவ்வளவு கோவப்படுறாரு. அதை செஞ்சது நீங்க தான் ராஜாவேன்னு இப்ப நான் சொல்ல போறேன். ஒருவேளை அந்த கோவம் என் மேல திரும்பிருச்சுன்னா யோசிச்சிருப்போமா? யோசிச்சிருக்க மாட்டோமா? ஆனா நாத்தான் அப்படி யோசிக்கல. காரணம், அவர் தேவனுடைய மனுஷன். அவருக்கு தெரியும் தாவீது கர்த்தரின் மூலமாய் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு திரும்ப தேவனிடத்தில் வந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு தைரியமா இருந்தா என்கிட்டே வந்து என்னைய பத்தியே பேசுவேன்னு சொல்லி என்னை வெட்டி கொன்று போட்டாலும் சரி, ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் என் சரீரத்தினாலே தேவன் மகிமைப்படுவார் என்கிற நம்பிக்கை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தைரியமாய் துணிந்து பேசுகிறவர்களாய், துணிந்து பேசுகிறவர்களாய். நான் திரும்ப சொல்றேன், அப்படி துணிந்து பேசினால்தான் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். வேதத்தை நீங்களும் நானும் எந்த அளவிற்கு தைரியமா எடுத்து பேசுகிறோமோ அந்த அளவிற்கு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். நம்முடைய குடும்பங்களில் இருந்து துவங்குங்க. நீங்க வேலை பார்க்குற இடங்களில் ஆசீர்வாதமா இருங்க. நீங்க உறவுகளுக்கு மத்தியில் ஆசீர்வாதமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இரண்டாவது காரியம், the bold will face with faith. தைரியசாலிகள் விசுவாசத்தில் எதிர்கொள்வார்கள், விசுவாசத்தில் எதிர்கொள்வார்கள். தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதின முதலாவது நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். 1 தீமோத்தேயு 3:13வது அதிகார வசனம். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறப்ப சொல்லுகிறாரு, அப்பா, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியம். விசுவாசத்தில் ஒரு தைரியம் வரணும். இந்த தைரியசாலிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
எதையும் விசுவாசத்தில் எதிர்கொள்வார்கள். எதையும் விசுவாசத்தில் எதிர்கொள்வார்கள். வசனத்தினுடைய டெஃபினேஷன் காமெண்ட்ரி இப்படி போட்டிருக்கு பாருங்க. இந்த நல்ல ஊழியக்காரர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் விசுவாசிகள் மத்தியில் ரெஸ்பெக்ட், கனத்தை பெறுவது மாத்திரமல்ல, அதிக தைரியத்தோட தங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பேசுவார்கள், பிரசங்கிப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ப்ரொஃபஸிங், ப்ரொக்ளைமிங் த ட்ரூத். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும்ல, அதுக்கு ஒரு மேடை வேணும்ல. எனக்குள்ள நல்ல மியூசிக் போடுற ஒரு திறமை இருக்குன்னா, அந்த மியூசிக் போடுற திறமையை நான் வெளிக்காட்ட வேண்டுமே, ஆனால் அதற்கான ஒரு மேடை வேண்டும். பாடுறவர் ஒருத்தர் இருக்கணும், மியூசிக் போடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், அப்படி ஒரு மேடை வேணும். இப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிகள், நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசத்தை வெளிப்படுவதற்கான மேடை எது? அதுதான் பிரச்சனை. அதுதான் இந்த ஓட்ட பந்தயத்தில், வாழ்க்கையின் ஓட்ட பந்தயத்தில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அதுதான் நமக்கான மேடை. விசுவாசத்தினாலே தைரியம் பெற்றவர்களாய். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த விசுவாசம் உங்களையும் என்னையும் உயர்த்தும். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சவால்களையும் நம்முடைய மாம்சீக பலத்தோடு அல்ல, நம்முடைய மாம்சீக பின்புலத்தோடு அல்ல. நமக்கு ஒரு தேவை வந்தோடனே, நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு யோசிக்கக்கூடாது. நமக்கு ஒரு தேவை வந்த உடனே அவங்ககிட்ட எவ்வளோ கேட்கலாம், இவங்ககிட்ட எவ்வளோ கேட்கலாம்னு யோசிக்கக்கூடாது. நமக்கு ஒரு காரியம் ஆகணுன்னே நமக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர்ஸ் யார் இருக்கிறான்னு தேடக்கூடாது. நமக்கு ஒரு தேவை இருக்கிறோன்னே நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியவங்க யார் இருக்கிறான்னு பார்க்கக்கூடாது. தைரியசாலிகள் எல்லாவற்றையும் விசுவாசத்தில் எதிர்கொள்வார்கள். The bold will face anything with faith. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற தேவ மனிதர்களை பார்க்கிறோம். ராஜா அவர்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒன்று, நான் நிறுத்தின இந்த சிலையை வணங்கணும், இல்லை தீயில போடுவேன், சாகணும். 2 டீல் தான். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று வணங்கணும், இல்லை சாகணும். இது 2 தவிர வேற டீல் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை. நெகோசியேஷனுக்கு அங்கே இடமே இல்லை. 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. சூஸ் த பெஸ்ட். எப்படி ஆப்ஷன் பாருங்க, சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எதை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? ராஜாவே, நீர் வணங்கின இந்த பொற்சிலையை நாங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒரு வேளை விடுவியாமற் போனாலும், அந்த அக்கினியில் விழுந்து செத்தாலும் சாவமா தவிர இந்த சிலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். எது அவர்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அவர்களுக்குள் இருந்த விசுவாசம், அவர்களுக்குள் இருந்த விசுவாசம். நல்லா கவனிங்க. அந்த சிச்சுவேஷன்ல பயந்தவர்கள் தலை குனிந்தார்கள். விசுவாசத்தில் நின்ற ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தலை நிமிர்ந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயந்து தலை குனிந்தவருடைய வாழ்க்கை தலை குனிந்தவாறே இருந்தது. ஆனால் விசுவாசத்தினால் தலை நிமிர்ந்தவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சில காரியங்களை பார்த்து இந்நாள் வரைக்கும் தலை குனிந்து இருக்கலாம். சில காரியங்களில் we are straight ahead, நம்ம தைரியமா நிற்கிறோம். இல்லைங்க, இதில் என்ன வந்தாலும் ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் சில காரியங்களில், சில விஷயங்களில் நம்ம சில சூழ்நிலைகளை தலை கவிழ்ந்து விடுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை 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 இல்லை, நீ என்மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒரு நாளும் உன்னை கைவிடாது. The faith that we keep upon God, it will never give up on us. அது ஒரு நாளும் நம்மை கைவிடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமா நில்லு, உன் தைரியத்தை விட்டு விடாதே, உன் தைரியத்தை விட்டு விடாதே. தைரிய விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியத்தை செயல்படுத்து. எல்லா காரியங்களையும் விசுவாசத்தில் எதிர்கொள். கர்த்தர் நம் தலையை உயர பண்ண உண்மையில் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஜோஷுவா, காலேபை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியா இவங்களை அனுப்புறாங்க. கொஞ்சம் பேர் அனுப்புறாங்க. அதில் யோசுவாவும் காலேபும் போய் வருகிறாங்க. போய் வந்து பார்த்தா யோசுவா காலேப்பை தவிர மற்றவர்களும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, யோசுவா காலேப்பும் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு மாற்றம் என்னன்னா, யோசுவா காலேப்பை தவிர மற்றவர்கள் அந்த தேசத்தை குறித்து நல்லா சொல்கிறாங்க. அது கர்த்தர் வாக்கு பண்ணினது போல் ஆசீர்வாதமான தேசம், அந்த தேசத்தின் விளைச்சல் அப்படி இருக்குது, அந்த தேசத்தில் எல்லாமே செழிப்பாக இருக்குது, அந்த தேசத்தில் செடி கொடி மட்டும் இல்லை, ஆட்களும் செழிப்பாக இருக்கிறார்கள். புரியலை, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அங்கே ஏனாக்கின் புத்திரரான ராட்சதர்களை பார்த்தோம். அங்கெல்லாம் பயங்கர பலசாலிகள், ராட்சதர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல, போகிற போக்கில் அப்படி சிப்பா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போகிற வெட்டுக்கிளிகளை போல தெரிகிறோம், காணப்படுகிறோம்.
அவர்கள் பார்வையிலும் அப்படியே காணப்பட்டோம். இது ஒரு குரூப்போட ரிப்போர்ட். இப்போ யோசுவாவும் காலேபும் என்ன சொல்றாங்க தெரியுமா? உண்மைதான் அங்க ஏனாக்கின் புத்திரராகி ராட்சதர் இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால எளிதாய் அந்த தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் என்று விசுவாசத்தில் பேசினார்கள். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரே பிரச்சனை தான், ஒரே சவால் தான், ஒரே சூழ்நிலை தான், ஒரே தேவை தான், ஒரே போராட்டம் தான், ஒரே வியாதி தான். ஆனால் அவர்கள் கையாண்ட விதம் வேறு. யோசுவாவும் காலேபும் கையாண்ட விதம் வேறு. அவங்க சொல்லுகிறாங்க, நம்மளால சாதிக்கவே முடியாது. நீங்க யாருக்கு செவி கொடுக்க போறீங்க? காலை வேளையில வந்திருக்கிறீங்க, யாருக்கு உங்கள் செவியை சாய்க்க போகிறீர்கள்? உன்னால முடியவே முடியாது, உன்னால அதை சாதிக்கவே முடியாது. உன் தொழில இதுக்கு மேல விருத்தி இருக்காது, உன் குடும்பத்தில் இதுக்கு மேல சமாதானம் இருக்காது, உன் வாழ்க்கையில் இதுக்கு மேல நிம்மதி இருக்காது, உன்னால இதுக்கு மேல பொருளாதாரத்தில் வளர முடியாது, ஒரு நாள் இதுக்கு மேல படிக்க முடியாது, உன்னால நல்ல வேலைக்கு போக முடியாது என்று சொல்லுகிற அந்த மக்களின் சத்தத்தை கேட்க போகிறீர்களா? அல்லது இல்லை, இதை நாம் எளிதாக கைப்பற்றி விடலாம் என்று சொல்லுகிற யோசுவாவையும் காலேபையும் போல விசுவாசத்தினால் உண்டாகும் தைரியத்தின்படி பேச போகிறீர்களா? What are you going to listen? What are you going to listen? விசுவாசத்தில் எதிர்கொள்ளுகிறவர்களாய். You know what happened? இந்த வார்த்தையை கேட்ட உடனே, யோசுவாவும் காலேபும் சொன்னதை கேட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படியே ஆர்ப்பரித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், நாம் அதை எளிதில் சுதந்தரிப்போம் அப்படின்னு போகல. அங்கதான் ட்விஸ்ட். யோசுவாவும் காலேபும் தங்களுக்காக பேசவில்லை, மொத்த ஜனத்துக்காகவும் பேசுறாங்க. ஆனா அது வரைக்கும் மோசேவும் ஆரோன் மேல கல்லெறிஞ்சு போன கூட்டம் இப்ப யார் பக்கமும் திரும்புது? யோசுவாவையும் காலேபையும் பார்த்து. இந்த கல்லெறிக்க தான் பயப்படுற ஆளுக்கு அவங்க கிடையாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீங்களும் நானும் கல்லெறிக்கு பயப்படுகிறவர்களாய் அல்ல, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் வல்லவர்களாய். You know what is the result? What is the result? வேவி பார்க்க போனவர்களில் யோசுவாவையும் காலேபையும் தவிர ஒருத்தர் உள்ள போல பயத்தில் பின்வாங்கினவர்கள். நல்ல கவனிங்க, பயம் உங்கள் பிரயாணத்தை, பயம் நீங்கள் முன்னேறுவதை தடுக்கும். ஆனால் விசுவாசம் உங்களை தொடர்ந்து முன்னேற வைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படுவீர்களே என்றால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க. நீங்கள் பயப்படுவீர்களே என்றால் இதை தாண்டி என்ன செய்யறதை யோசிக்க மாட்டீங்க. போதும், நான் சேஃபா இருக்கிறேன் பாஸ், இதுக்கு மேல இதை செஞ்சு அது தப்பா போய் அச்சோ இருக்கிறதெல்லாம் போயிருச்சு, என்ன பண்றது? ஆனா விசுவாசம் என்ன தெரியுமா பண்ணும்? கடல் மேல இறங்கி நடடா அப்படின்னாலும் தைரியம் என்ன செய்யும்? ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி நான் நடந்தது இல்லையா ஆண்டவரே, முதல்ல அவரை நடக்க சொல்லுங்க ஆண்டவரே இப்படி நடந்ததாக ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லணும், கர்த்தரை நடக்க பண்ணினாருன்னு. அதுக்கப்புறம் நான் நடக்கிறேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் யாருக்குமே நடந்தது இல்லையா ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் விசுவாசம். விசுவாசத்தில் தைரியம் உள்ளவர்கள் கடல் மேல கால் வச்சு நடந்துவான்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க? கர்த்தர் சொல்லுவாரே ஆனால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியசாலிகள் எதையும் விசுவாசத்தில் எதிர்கொண்டு ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எதையும் விசுவாசத்தில் எதிர்கொண்டவர்களாய். மூன்றாவது காரியம், the bold will not be ashamed. தைரியசாலிகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். சேர்ந்து சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறத பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். தைரியசாலிகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். யோவான் எழுதின முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பது இம்மைக்கான வார்த்தை அல்ல. மறுமையில் நம்மை சேர்க்கும்படியாய் தேவன் வரும் பொழுது தேவனுக்கு முன்பாக தைரியமாய் நிற்கத்தக்க வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகா யோவான் எழுதுகிறார் பாருங்களேன். ரொம்ப அழகா யோவான் எழுதுகிறார். அவர் நம்மை சந்திக்க வரப்போகிறார். ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல வானாதி வானத்திலிருந்து கோடான கோடி தூதர்களோடு தம்முடைய சர்வ சேனையோடு மிகுந்த எக்கால சத்தத்தோடு தேவன் வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது அவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் அவர் முன்பதாக தைரியமாய் நிற்கத்தக்க, வெட்கப்பட்டு போகாமல் நிற்கத்தக்க தைரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆதாமும் ஏவாளையும்
ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சந்திச்சு பேசினார். வசனம் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் பேசும்படி சஞ்சரிக்கும்படி. ஆதாம் கீழ்ப்படியாமையில் விழுகிறதுக்கு முன்பதாக, ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன பழத்தை பறித்து சாப்பிடுவதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாள் ஆண்டவர் வர்றப்பையும் நான் விசுவாசிக்கிறேன், நான் கற்பனை பண்றேன், அப்படியே ஆதாமும் ஏவாளும் ஓடி இருப்பாங்க. ஆண்டவர் வர டைம் ஆச்சுனோடனே ஆண்டவர் வந்துருவார். ஆண்டவரை பார்க்கணும், அவரோட பேசணும், அவரோட ஐக்கியம் கொள்ளணும். ஆனால் எப்ப பாவத்தினாலே இருவரும் விழுந்து போனார்களோ, எப்பொழுது பாவம் கீழ்ப்படியாமை என்கிற பாவம் அவர்களை தேவனிடத்திலிருந்து தூரப்படுத்தினதோ, தேவன் அவர்களை தேடி வந்தார். ஆனால் அதுவரை எதிர்கொண்டு போன ஆதாமும் ஏவாளும் தங்களை ஒளித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நடந்த அந்த சம்பவம் உங்களுக்கு எனக்கும் நடக்க போகுது. எப்பன்னு தெரியாது. அதே சீன், அதே சம்பவம், அதே போன்ற ஒரு காரியம். அன்றைக்கு பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆசையோடும் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் ஏக்கத்தோடும் ஆதாமும் ஏவாளையும் தேடி போன அதே தேவன் அன்றைக்கு அவங்கள காணான்னு போயிட்டு இப்போ மறுபடியும் ஒரு நாள் நம்மளை தேடி வரப்போகிறார். என் பிள்ளைங்க அன்னைக்கு நான் தேடினப்ப இல்லை, தங்களை ஒழித்து கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு நான் போறப்ப அவங்க இனி ஆவலோட எனக்கு எதிர்கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கையோட வரப்போகிறார். யாரெல்லாம் அவர் வரும்பொழுது தைரியமாக எதிர்கொண்டு போக போகிறீங்க? தெஸ்லோனிக்கேயருக்கு எழுதுகிறப்போ பவுல் இப்படி எழுதுகிறார் பாருங்க. தெஸ்லோனிக்கேயருக்கு எழுதுகிற 1வது நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருடனே கூட. ஓ, வாட் a moment it is. எத்தனை பேருக்கு அதை அனுபவிக்க ஆசையா இருக்கு? எத்தனை பேருக்கு தகப்பன் தன் பிள்ளையை தேடி வரும் பொழுது தகப்பனை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலோடு இருக்கிற பிள்ளைகளை போல. அப்பா வெளியூருக்கு ஒரு 3 நாள் வேலையா போயிட்டு வராங்க அப்படின்னா, உண்மையிலேயே அப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கிற பிள்ளைங்க பைக் சத்தமோ கார் சத்தமோ அல்லது கேட்ல காலிங் பெல் சத்தமோ கேட்ட உடனே எங்க இருந்தாலும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் துள்ளி குதிச்சு ஓடி வருவாங்க மெயின் டோருக்கு. அதுவே ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் அப்பா அதை கேட்டு நம்மளை திட்டுவாரே அடிப்பாரே நினச்சா தகப்பனை விட்டு தூரமாக போய் பெட்ரூமில் ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சுக்கும். நீங்களும் நானும் தேவனுடைய வருகையில் எப்படி இருக்க போகிறோம்? அவர் என்ன விரும்புகிறாரு தெரியுமா? அந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே இந்த முத்துத்தேவன்பட்டி ஜீவன் நல்ல சுமாரியன் ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும், உலகெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தான், நீங்கள் இந்த செய்தி இன்றைக்கு பேசுகிறதுனால உங்களை சொல்கிறேன், நீங்களும் நானும் எங்கள் அப்பா வந்துட்டாரு, இவ்வளவு நாள் நான் சகித்த எல்லா சகிப்புகளுக்கும், இவ்வளவு நாள் நான் பட்ட எல்லா பிரயாசங்களுக்கும், இவ்வளவு நாள் நான் அனுபவித்த எல்லா பாடுகளுக்கும் உரிய மிகுந்த பலனுக்கு ஏதுவான நன்மைகளோடு என் தகப்பன் என்னை தேடி வருகிறார் என்கிற அந்த ஆவலோடு எதிர்கொண்டு போக அவர் விரும்புகிறார். Are we ready for it? நீங்கள் நான் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா அவருக்கு எதிர்கொண்டு போவதற்கு? இந்த மொமெண்ட் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த நொடியில் இயேசு கிறிஸ்து வருவாரே ஆனால், how many of us can stand unashamed in front of him? எத்தனை பேர் தைரியமா இதே போல நின்று, வாங்கப்பா, we were waiting for you, come take us with you, எத்தனை பேரால சொல்ல முடியும்? தைரியசாலிகள். ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் என் சரீரத்தினால் இந்த பூமியில கர்த்தர் என்னை வைத்திருக்கிற நாள் வரைக்கும் கிறிஸ்து மகிமைப்பட்டா போதுங்க, எனக்கு மகிமையே வேணாம். என் சுயநலத்துக்காக, என் தேவைக்காக, என் மாம்சிக இச்சைகளுக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேன். என் மூலமாய் கர்த்தர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று யார் ஆவிக்குரிய தைரியத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ, they can face him unashamed. அவர்கள் தேவனை வெட்கப்படாமல் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். நீங்கள் நான் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் நான் அப்படி இருக்க வேண்டும். ஏதாகிலும் காரியங்களில் நீங்கள் நான் பலவீனம் உள்ளவர்களாக இருப்போமே ஆனால், திஸ் மார்னிங் ஆண்டவர் உங்களை என்னை சீர்படுத்த விரும்புகிறார். வருகையில் எதிர்கொண்டு போகத்தக்க தைரியமுடையவர்களாய், வருகையில் வெட்கப்பட்டு போகாமல் நிற்கிற தைரியமுடையவர்களாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.